தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்திடுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. சொல்லுமா, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்திடுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறே, தள்ளாட விட மாட்டே. தகப்பனை தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. செயல்படும் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே நான் காலையில் விழித்தெழுவேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை நேசிக்கின்ற தேவன், நான் நம்பிக்கையுள்ள தேவன். ஹல்லேலூயா. என்னை பாதுகாப்பார், என்னை நித்தம் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு. அதனால் எனக்கு அச்சமில்லை, கலக்கமில்லை. வெற்றி தரும் என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. நம்பிக்கையுள்ளவர் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எப்படி வாடி துதித்து அவருடைய நாமத்தை எப்படி மாடி மகிமைப்படுத்துவோமே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. அப்படியே சொல்லுமே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர செய்பவன் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. நான்
நான் எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் தேவனுடைய சமூகத்திலே ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். அப்போது அவர் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன், எனக்கு வாக்குத்தத்தம் தந்தபடியே எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றவர். ஆமென். அவைகளையே நான் நித்தமும் தியானித்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று பக்தன் சொல்வதை போல நாமும் சேர்ந்து அறிக்கையிட்டு ஜெயம் எடுப்போமே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கட்டா பேரமை நீ பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கட்டா பேரமை பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கலி நிமிர செய்பவனி. ஆமென். மகிமையும் நீரே, கலி நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீ. தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவனீ. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாட இருக்கிறோம். ஆமென். இந்த சத்தத்தோடு தந்தையே தலை நிமிர செய்பவனீரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிதாபம் கொள்கிறவர். இன்னொரு காரியத்துக்கு மட்டும் அவர் அந்த பரிதாபத்தை குறித்து எழுதியிருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் வாசிக்கலாம். பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதாபமான நிலைமை யாருக்கு வந்துரும் அப்படின்னா, இம்மைக்காக ஒருவன் இம்மைக்காக மாத்திரமே இயேசுவை பின்பற்றுவானானால். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நான் பின்பற்றுகிறோம். அவருடைய ஜனமாய் மாறி இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். அவரை தேடி வருகிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம். பல தேவைகளுக்காக வருகிறோம். ஆனா உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மட்டும், இம்மைக்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே, எனக்கு பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ஜபம் பண்ணுங்க. சிலர்லாம் இருக்கிறாங்க, பேனாவை கொண்டு வந்து ஜபம் பண்ண தருவாங்க. பேனாவா ஜபம் பண்ணும். பிள்ளை பரீட்சை எழுத போறான், ஜபம் பண்ணுங்க. பேனாவுக்காக ஜபம் பண்றவங்க இருக்கிறாங்க. கொடுத்து பேனாவை ஜபம் பண்ணுங்க, பிள்ளைய தொட்டு ஜபம் பண்ணுங்க. எல்லா நாளும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பாட்டி ஜெபம் பண்ணுங்க, தாத்தா ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊழியர் ஜெபம் பண்ணுங்க. இப்ப அப்படிதான் பிள்ளைங்க நிறைய மார்க் எடுக்கணுமோ, பாஸ் ஆயிரணும். நீங்க எல்லாரும் கையிலையும் தலையை விட்டு ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. தப்பு இல்லை. இதுக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுவோமானால் எல்லா மனுஷர்களை காட்டிலும் பரிதாபமான மனுஷனா மாறிடுவோம். நமக்காக பரிதபிக்கிறவர் தான். நம்ம வாழ்க்கையே பரிதாபமா போயிடக்கூடாது. எந்த பரிதாபம்? வேதத்துல சொல்லியிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூடவே கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்ல, எல்லாமே உனக்கு நான் தரேன். முதலாவது என்ன செய்? நீ முதல்ல செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. முதல் நேரம், நம்முடைய முதல் மணி நேரத்தை நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய முதல் யாருக்கு கொடுக்கிறோம்? இந்த முதல் நேரம் அப்படின்னா எது அப்படின்னா, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எழும்புகிற முதல் மணி நேரத்தை, அதுதான் விசேஷமான நேரமா. முதல் மணி நேரம்
நீங்க அதிகாலை 5 மணிக்கு எழும்புறீங்கன்னா 5 மணிலேருந்து 6 மணி அதுதான் உங்களுக்கு விசேஷமான நேரம். ஒருவேளை நீங்க 8 மணிக்கு தான் எழும்புற ஆளா இருந்தா 8 மணிலேருந்து 9 மணி தான் உங்களுக்கு விசேஷமான நேரம். அந்த நேரத்தை தேவனுக்காக கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஏன்னா இன்றைக்கு பலரும் பல மணி நேரத்தில் வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் இருந்துட்டு உலகம் முழுவதும் வேலை செய்கிறோம். நம்ம இருக்கிறது இங்கே தான். எந்த ஊரில் இருந்து எந்த ஊருக்கு வேலை செய்யலாம். அந்த மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. நம்ம வேலை செய்கிறோம். அதனால நமக்கு ஒர்க்கிங் டைம்லாம் நமக்கு வித்தியாசமாக மாறிடுச்சு. தூங்குற நேரம் மாறிட்டு நீங்கள் எழும்பின உடனே நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களோட முதல் மணி நேரத்தை இயேசுவுக்கு கொடுத்து பாருங்க. அந்த அனுபவம் உண்டா? ஆண்டவர் சொன்னா 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரத்தை கொடுக்க முடியாதா? ஒரு நாளையில 24 மணி நேரத்தை தராரு. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? பலர் பல மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்க விட்டா போதும். தூங்கிட்டே இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு நாளும் தூங்குவாங்க, எவ்வளவு நேரம் தூங்குவாங்க, இப்படி இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளாகி நாம் அவருக்காக கொடுத்து தேவ சமூகத்துல காத்திருந்து நம்முடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுத்து பார்ப்போம். இம்மைக்காக மட்டும் தேவைக்காக மட்டும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவனா வருவாங்க. தேவனா சபைக்கு வருகிறவங்க இருக்கிறாங்க. பிரச்சனைக்காக சபைக்கு வருகிறவங்க இருக்கிறாங்க. பிரச்சனைக்காக வருகிறவங்க அவங்க வந்த காரியம் நடந்துச்சுன்னா போயிடுவாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக எங்க ஃபெலோஷிப்ல பக்கத்தில் இருக்கிற அநேக பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னா பிரச்சனைக்கு தான் வருவாங்க. பிரச்சனை முடிஞ்சவொன்னே போயிடுவாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு அடுத்தால ஒரு ஆண் குழந்தை வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண் குழந்தை பிறந்துட்டா நான் கண்டிப்பா அங்க வந்துருவேன், சர்ச்சுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பையன் இப்ப 6வது வகுப்பு படிக்கிறான். அவங்க இன்னும் வரல சர்ச்சுக்கு. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் இம்மைக்காக வருகிற கூட்டம் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இம்மைக்காக இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கப்படல. அது ஒரு பரிதாபமான நிலைமை. இம்மைக்காக, தேவைக்காக, பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த கடன் போகணும், இந்த தரித்திரம் போகணும், இந்த வறுமை மாறணும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. உண்ணவும் முடக்கவும் இருந்தா போதுங்கிறார். ஒருத்தர் சொல்ல காத்த குடிச்சே வாழ்ந்துடலாமா, தண்ணி கூட வேண்டாமா, நீங்க விசுவாசிக்கீங்கன்னா காற்றை குடித்தே வாழ்ந்துடலாமா? சில ஆட்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, சும்மா அப்படியே வாழ்றாங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். என்னெல்லாமோ தேடுறோம், வாழ்றதுக்கு சின்ன காரியம் போதும், அற்பமான காரியம் போதும். இங்க என்ன கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். நம்ம திரும்ப இந்த வார்த்தையில கேட்டுட்டு இருக்கிறோம். தற்காலிகமா வாழ்றோம், நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போறோம். நிரந்தரமானவரை தேடுவோம், அதை முதல்ல தேடுவோம், அதை முன்னாடி தேடுவோம். சில நேரத்தில் சில பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் அவர்கிட்ட போய் சொல்லுவோம். வேதத்தில் சொல்லியிருக்கும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பல நேரத்தில் நம்ம வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அங்க ஏதாவது முற்றுக்கட்ட வரும். அப்பதான் சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, நாங்க இதை செய்யலான்னு வந்தேன், ஆனா இப்ப தடைப்பட்டு விட்டது. என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, அவர்கிட்ட பேசவே இல்லை, அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நம்ம விருப்பத்துக்கு போனோம், அங்க தடை வந்துருச்சு. தடை வந்த உடனே சொல்றோம், எங்க தடை வந்துருச்சு, தடை நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தடை ஏன் வந்தது? சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல, சொல்லல. காலதாமதம், லேட், காலதாமதம். இம்மைக்காக, உலகத்துக்காக, தேவைக்காக இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் அல்ல. ஒருவேளை கடந்த வருஷங்களிலே அப்படி தேடி இருப்போமானால் இந்த ஆண்டுல இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறோம். நான் ரெகுலரா இம்மைக்காக அல்ல, பரலோகத்துக்காக தேட போறேன். அல்லேலூயா. பரலோகத்துக்காக இயேசுவை தேடி பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கிறார். 3 நாள் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கே தோணல. சாப்பாடு, வயிறை பசிக்கல, கேட்கவே இல்லை. அவங்க கேட்கல, இயேசு எங்களுக்கு ஏதாவது தரமாட்டீரா கேட்கல. அவர் சொல்றார், நான் பரிதாபப்படுகிறேன், இவனை நான் சும்மா அனுப்ப மாட்டேன், இவனுக்கு கொடுக்க போறேன். எதை கொடுக்க போறேன்? மனுஷன் செஞ்ச சாப்பாடை கொடுக்கல, பரலோக சாப்பாடை கொடுக்க போறேன். அல்லேலூயா. பரலோக சாப்பாடை எப்படி கொடுத்து அனுப்புறாரு? திருப்தியா கொடுத்து, இப்போ அதை மீதி எடுக்கிற அளவுக்கு வைத்து சந்தோஷம் அப்புறம் தான் அனுப்புறார். போங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். பரலோக ஆகாரத்தை நமக்குள்ள போட்டுட்டே இருக்கிறார். இந்த பரலோக ஆகாரத்தை வாங்கி நிரப்பிட்டு இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு கர்த்தர் இந்த ஆண்டுல நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக.
கோடி கோடி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்காக பரிதபிக்கிறேன். வழியில என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிருவாங்களே, சோர்ந்து போயிருவாங்களே. நம்முடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இன்றைக்கு உற்சாகமா வார்த்தை கேட்டுட்டு இருக்கலாம். சிலருக்கு வந்து சில போன் சில செய்தியை கேட்டவனே சோர்ந்து போயிருவாங்க, சில வார்த்தை கேட்டவனே சோர்ந்துருவாங்க. சில செய்தி சில போன் பண்ணாலே போதும், ஐயோ இந்த அம்மா போன் பண்ணுதா அப்படின்னாலே சோர்வு வந்துடும். இந்த நம்பரை பார்த்தானே சிலருக்கு சோர்வு வந்துடும். இப்படிலாம் நிறைய காரியம் இருக்கு, சோர்ந்து போகிறது. சில பிரச்சனை சில காரியங்களை பார்க்கும்போது சோர்ந்து, ஆண்டவர் சொல்ற சோர்ந்து போயிருவாங்க. இப்ப உற்சாகமா இருக்கிறாங்க, இங்க இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க, போறாங்க சோர்ந்து போயிருவாங்களே. அதனால எனக்கு என்ன கொடுக்க போறேன்? ஆகாரம் கொடுக்க போறேன். சோர்ந்து போயிருவாங்க. நம்ம சொல்லுவோம், இந்த வருஷத்தை நான் சோர்ந்து போயிட மாட்டேன், நான் உற்சாகமா இருப்பேன். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் சொல்றாரு, இவங்க போற வழியில என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போயிருவாங்க. நான் ஒரு ஆகாரம் கொடுக்க போறேன். சோர்ந்து போகிற நமக்கு இன்றைக்கு ஒரு ஆகாரத்தை தரப்போகிறார். வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருவாங்க. ஆனா சொல்லுங்க, ஆகாரம் கொடுக்க போறேன். அந்த ஆகாரம் அவங்களை என்ன எதுக்குள்ள கொண்டு போகாது? சோர்வுக்குள்ள கொண்டு போகாது. விசுவாசிங்க, இந்த கன்வென்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வீடு போறோம், ஆண்டவர் நம்மை சோர்வின் பாதையில நடத்த மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன இயேசு சோர்வின் பாதையில நடத்த மாட்டார். இந்த சோர்வுல இருந்து விடுதலை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? சத்துரு கொண்டு வருகிற ஆயுதத்துல ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா சோர்வு. சோர்வு சில வார்த்தையை, கொஞ்சம் பலவீனமான வார்த்தையை சொன்னாலே வந்து நமக்கு என்ன வந்துடும்? நம்ம எப்பவுமே யாராவது நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும்னு விரும்புவோம், உற்சாகப்படுத்தணும்னு நினைப்போம். ஆனா யாராவது உற்சாகம் இல்லாத வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு வைப்போமே, வீட்டில் இருக்கிற யாரோ நம்முடைய உறவுகளோ நண்பர்களோ மனைவியோ கணவனோ ஏதோ ஒரு உற்சாகம் இல்லாத வார்த்தை அவங்கள நாம அப்படி சொல்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஆயிரும்? அந்த வார்த்தை சிலர் அந்த பெரிய பலூனை ஒரு சின்ன பின்னு வச்சு குத்துனா அப்படி புஷ்ஷுனி போற மாதிரி அது அப்படி சொங்கி போயிடும். மூஞ்சில அப்படி சுருங்கி போயிடும். மனிதர்கள் நம்ம எல்லாருமே அப்படிதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திரு, திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு அப்படி சொல்லல, கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே காத்திருக்கிறது வேற, கர்த்தருக்கு காத்திருக்கிறது வேற. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? சிலர் அப்படி வெயிட் பண்ணுவாங்க, கொஞ்சம் விலகிட்டா. அப்படிதான் அந்த சவுல் ராஜா கர்த்தர்கிட்ட காத்திருந்தார். கர்த்தர் ஏதாவது சொல்லுவாரு பேசுவாரு அப்படின்னா கர்த்தர் ஒன்றும் பேசல. கர்த்தருக்கு காத்திருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் ஒன்றும் பேசலன்னு அவன் ரூட்டை மாத்துறான். எங்க போறோம்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி. கொஞ்சம் வெளியில இப்படிப்பட்ட சில தெய்வ கிறிஸ்தவருங்கள பேர்ல இருக்கிற சிலர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலையா, எங்கேயாவது குறி சொல்றவங்கள போய் கேட்க போகும். குறி கேட்கிறவங்க இருக்கிறாங்க, எங்கேயோ போய் யாரையோ கேட்கிறாங்க. இன்னைக்கு குறி கேட்கிற மாதிரி தீர்க்கதரிசிக்கிட்ட போய் யாரோ போய் ஏதாவது சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, என்ன நடக்கும்னு சொல்லுங்க. என்ன நடக்கும்னு சொல்லி வேதத்துல தான் எழுதி கொடுத்துட்டார்ல. கருத்தா வேதத்தை படிச்சாதான் வந்துருமே. நீங்க கருத்தா வேதத்தை வாசிப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்க தேவை அங்க இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கருத்தாய் வேதத்தை கவனமாய் வாசிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள வார்த்தை அங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கருத்தாய் நாம் வேதத்தை வாசிக்கும் போது நமக்காக உள்ள மன்னாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை வைத்திருக்கிறார். எச்சரிப்பின் வார்த்தையை வைத்திருக்கிறார். என்ன செய்யணும், எங்க போகணும், போகலாமா போகக்கூடாதா, தெய்வ சமூகத்துல காத்திருப்போமானால் நம்முடைய தேவன் பேசுகிறவர். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் கேட்கிறவர், அவர் காண்கிறவர், உணர்கிறவர். நாம் உணர்வதற்கு முன்பதாகவே உணர்கிறவர்.
நமக்கு பசி வருவதற்கு முன்பதாகவே அவருக்கு பசிக்கும். இந்த ஜனங்கள் 3 நாளா இருக்கிறாங்க, இவங்களுக்கு பசியே வரல, இயேசுவுக்கு பசித்தது. அந்த பசியின் உணர்வோடு தான் சொல்லுகிறார், இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நீங்களும் நானும் சில பிரச்சனைகளுக்கு போறதுக்கு முன்னாலேயே நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்காக பரிதபிக்கிற தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய சமூகத்துல காத்திருப்போமானால் நாம் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருக்க போறேன். கடந்த நாட்களில் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு இருந்த தேவ ஜனங்கள் ஒருவேளை அந்த அனுபவத்தை விட்டு வெளியில வந்திருப்போமானால் இன்றைக்கு சொல்லுவோம், என்ன மன்னிங்க, நான் உங்களுக்கு காத்திருக்கிற போறேன். கர்த்தருக்கு காத்திருப்பீங்கன்னா ஒரு புது பலனை நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து எழும்புவாங்களே, கழுகுகளை போல எழும்புவாங்க. கழுகை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கழுகுக்கு 2 வாழ்க்கை இருக்கு. கழுகுக்கு 2 வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருடைய ரெக்கைகள் எல்லாம் கடினமாய் மாறிவிடும். கழுகுக்கு அந்த ரெக்கைகள் கடினமாய் மாறினதுக்கு அப்புறம் அதுவால எளிதாய் பறக்க முடியாது, வேகமா போக முடியாது, வேகமா செயல்பட முடியாது. அது ரொம்ப வெயிட்டா மாறிடும். ஏன்னா அது அந்த இறகுகள் எல்லாம் ரொம்ப தடிமனா மாறி கடுமையா மாறினதுக்கு அப்புறம் அதால இயல்பா செயல்படல முடியாத அந்த காலகட்டத்தில் இந்த கழுகு என்ன செய்யுமா, உயரமான இடத்துல போய் பறந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல, ஒளிவான இடத்துல, மறைவான இடத்துல உக்காந்துட்டு என்ன பண்ணுவோம், தன்னுடைய அழகினால தன்னுடைய ஒவ்வொரு அந்த ரெக்கைகளை பித்து போடுவோம். ஒவ்வொரு ரெக்கையை அடுத்து வெளியில போடும். கடைசியில் அவருடைய அந்த கொம்பு அதோடைய அழகையும் பாறையில வச்சு தேய்ச்சி அதையும் உடைக்கும். இப்ப கழுகு எப்படி இருக்கு, மொட்டையா மாறி எல்லா ரெக்கைகளையும் போய் நம்ம தோல் உரித்த கோழி மாதிரி மாறி அப்படி உக்காந்து இருக்குவோம். அப்படி அமைதியா இருக்கும். அமைதி அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கால போக்கில் அப்படி சில நாட்கள் ஆக ஆக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இப்ப முளைக்கிற ரெக்கை எப்படி இருக்குமா, அது கடினமா இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப லெகுவா இருக்கும். இப்ப அதுக்கு வேகம் எப்படி இருக்கும் தெரியுமா, அதுதான் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவாங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல நம்முடைய ரெக்கைகளை மாற்ற போகிறார். நமக்கு புது ரெக்கைகளை தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு புது ரெக்கையை தரப்போகிறார். பழைய ரெக்கையோடு ஓடினது போதும். பழைய ரெக்கை பாரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அந்த ரெக்கையெல்லாம் புடுங்கி போடுங்க. என்னென்ன பாரத்தோடு பறக்க முடியாம, நடக்க முடியாம, செயல்பட முடியாம, ஓட முடியாம, தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடி இருக்கிறதான அந்த ரெக்கை, அந்த கடுமையான காரியத்தை பிடுங்கி போடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அதை பிடுங்கி போடுங்க. ஒரு புது ரெக்கையை கர்த்தர் தரப்போகிறார். அது லகுவா இருக்கும், வேகமா பறப்போம். அது நமக்கு கடினமா இருக்காது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, சோர்ந்து போகாம செயல்படுகிறவங்க தான் பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனை ஆண்டவர் கொண்டு போறது கிடையாது. வேதத்துல சொல்லியிருக்க, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரச்சனையான நேரத்துல, இக்கட்டான நேரத்துல, சில சூழ்நிலையில சோர்வுக்கு நிறைய காரியம் இருக்கு. நம்ம சோர்ந்து போகக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காம உற்சாகமா இருப்போம். நெகேமியா சொல்றாரு, என்னை போல ஒத்த மனுஷன் ஓடி போவான், நான் சோர்ந்துலாம் போக மாட்டேன். நம்ம ஊர்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பனங்காட்டு நரி இது சலசலப்புக்கு அஞ்சாது. கேட்டிருக்கிறீங்களா? பனங்காட்டு நரியா சலசலப்புக்கு என்ன செய்யாதான்? பனங்காட்டுல இருக்கிற நரி, பனை மரத்துல, அந்த பனை மரங்கள் இருக்கிற இடத்துல நரி என்ன பண்ணுன்னா, அது எந்த சலசலப்பை கண்டே அங்க பயப்படாது. என்ன அப்படின்னா, பனை மரத்துல இருக்கிற ஓலை எப்பவுமே சலசலப்பா தான் இருக்கும். அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும், கறக்க ஏதாவது. அதனால அது அந்த சத்தம் அதுக்கு என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அது மாதிரி எந்த சலசலப்பையோ, எந்த பிரச்சனையோ, எந்த காரியத்தையும் கண்டு யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பண்ணினாலும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
இயேசு ஜீவன் உள்ளவர், எனக்குள்ள வாழ்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்ன சோர்ந்து போக விடுறதுக்கு அவர் என்ன கொண்டு வரல. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார், கரம் பிடித்து நடத்துகிறவர், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், என்னை பலப்படுத்துகிறவர், உதவி செய்கிறவர். அவரால் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன், மதில தாண்டுவேன். இந்த தேவனை நான் தெய்வமாய் பெற்றிருக்கிற நான் ஒரு பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை தொடர்ந்து செய்கிறவனுக்கு தான் எது? நித்திய ஜீவன். பரலோகம் வேணும், பரலோகம் வேணும் அப்படின்னு சொல்றமே. யாருக்கு பரலோகம்? சோர்ந்து போகாம ஓடுறவனுக்கு. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல, யாரோ சொன்னாங்க. அப்படிதான் எலியா பெரிய ஆளுதான், உற்சாகமான ஆளுதான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அற்புதம்லாம் நடக்குது. ஆனா ஏசபேல் சொல்றாங்க ஒரு வார்த்தை, எலியாவின் தலையை நான் வெட்டிடுவேன். வெட்ட முடியுமா? யோசிக்கிறேன், இந்த அம்மா வெட்டிடுவாங்க போல இருக்கேன் என் தலையை அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறான். ஓடி ஒதுங்கி சூறை செடிக்குள்ள போய் ஒளிந்து மறைந்து கொண்டான். கர்த்தர் வந்து கேட்கிறாரு, எலியாவை உனக்கு இங்க என்ன வேலை? நீ இருக்க வேண்டிய இடம் எங்க? நீ எங்க இருந்துட்டு இருக்கிற? ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்க கூடாத இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை கடந்த ஆண்டுல கர்த்தரமோடு பேசி இருக்கலாம், உற்சாகமா ஓட சொல்லி இருக்கலாம். ஓட வேண்டிய நீங்களும் நானும் சோர்ந்து போய் எங்கேயாவது ஒதுங்கி படுத்து இருக்கலாம். சோர்ந்து போய் அப்படி படுத்துருவோன்னா நித்திய ஜீவனை இழந்துருவோம். சத்துரு கொண்டு வருகிற ஒரு பலமான ஆயுதம் ஒரு சோர்வு. எந்த சோர்வுக்கும் இடம் கூடாதபடி தைரியமா நில்லுங்க. வேதத்தில் இப்படிதான் சொல்லிருக்கு, நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்களா? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய தேவன் யூத ராஜ சிங்கம், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு சிங்கத்தை போல தைரியமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓடி போகும்படி அல்ல, பலவீனப்படும்படி அல்ல, அதைரியப்படும்படி அல்ல, சோர்ந்து போகும்படி அல்ல. யாரோ சொன்ன வார்த்தையை மறக்காம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க சிலர். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையை மறக்க முடியல. தேவனை நோக்கி கேளுங்க. மறக்க முடியலையா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்டோம். யோசேப்பு தகப்பன் வீட்டை வருத்தத்தெல்லாம் என்ன பண்ணாரு? மறப்பதற்கு ஒரு கிருபை கொடுத்தார், மறக்க வைப்பார். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், அந்த வார்த்தையை அவர்கிட்ட சொல்லுங்க. ஜனங்க அவங்க சொன்ன வார்த்தையை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகளை கேட்கும் போது ராஜா அப்படிதான் வந்து சொல்றான். சனகரிப்பு சொல்றான், உங்ககிட்ட ஒரு 200 குதிரை நான் தரேன், அதுல ஏறுறதுக்கு ஆள் இருந்தா அனுப்புப்பா. என்கிட்ட சண்டை போட வரியே, நான் ஒரு 2000 குதிரையை தரேன், இந்த குதிரையில ஏறுறதுக்கு ஆட்கள் இருந்தா அனுப்பு, நம்ம சண்டை போடலாம். அவ்வளவு அவமானமா சோர்வுக்குள்ளான வார்த்தையெல்லாம் சொல்லி கடிதத்தை எல்லாம் எழுதி அனுப்புறோம். அந்த கடிதத்தை அப்படியே கொண்டு போய் தேவ சமூகத்துல விரித்து, ஆண்டவரை இப்படிப்பட்ட நிலைமையில நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? அல்லேலூயா. சில சோர்வான காரியங்களுக்குள்ள கடந்து போவோமானால் எல்லாத்தையும் தேவ சமூகத்துல கொண்டு வந்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், தேவ சமூகத்துல காத்திருப்போம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவாங்க. அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. சோர்ந்து போகாம செயல்படுறவங்க தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவாங்க. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 24, 25. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தன் செய்த வாக்கு தத்துவம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும். என்ன தேவன் பரலோக ராஜ்யத்துல தேவனோடு நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை, ஆதியில நீங்க கேட்டது நிலைச்சிருந்தா போதும். அல்லேலூயா. முதலாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அந்த ஆதியில இருந்த அன்பு, தேவனுடைய வார்த்தையை கேட்ட போது அந்த கேட்ட சத்தியம் நமக்குள்ள நிலைத்திருக்குமானால்
பிதாவிலும் குமாரனிலும் பரலோகத்திலும் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஆதியில கேட்டது வசனத்தை கேட்டோம், வார்த்தை கேட்டோம், அது நிலைத்திருந்தா போதும். அது எங்க கொண்டு போயிடும் அப்படின்னா அது இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. 3 நாளாய் உட்கார்ந்து அநேக ஆவிக்குரிய காரியங்களை வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா கேட்டது நிலைச்சா போதும், கேட்டதுல நிலைத்திருந்தா போதும். வேதத்துல ஒரு மனுஷன் கேட்டான், அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அவன் காதுல ஒரு செய்தி கேட்கிறான். என்ன செய்தி? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். ஆபிரகாமை குறித்து முதலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் உனக்கு காண்பிக்கிற நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கேள்விப்பட்டான், கேட்டுட்டு அடுத்தால சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஒரு கட்டளை, ஒரு வாக்குத்தத்தம். இப்போ இந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம், 3 நாளா வசனத்தை கேட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை கேட்டுட்டு இருக்கிறோம், நம்மோடு பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் சொன்னபடி செய்வோமானால் வாக்குத்தத்தம் நிறைவேறும், நித்திய ஜீவனை பெற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? அதை தான் வேகமா சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 7 ஆசீர்வாதங்கள் இதுல சொல்லியிருக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது 7 ஆசீர்வாதம் இதுல இருக்கு. 7 ஆசீர்வாதம் இருக்கு. பூரணம். 7 அப்பத்தை எப்படி பிட்டு 4000 பேருக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாரோ அதே போல 7 ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அவனுக்கு சொல்றார். என்ன ஆசீர்வாதம்? 2ஆம் வசனத்திலிருந்து 2-3 வசனத்தில் எழுதியிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் இந்த ஆண்டுல பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறார். பெரிய ஜாதினா என்ன? நம்ம நினைக்கிறோம் பெரிய ஜாதினா உயர்ந்த ஜாதி இல்ல. பெரிய ஜாதினா ஆளுகை செய்கிற ஜாதி, ஆளுகிறவன் பெரியவன். கர்த்தர் உங்களை என்னையும் இந்த பூமியில ஆளுகிறவர்களாய் உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதுல ஒரு ஆளுகையை கொடுத்து மனிதனை ஒரு பெரிய ஜாதியாய் வைத்தார். மிருகங்கள் இருந்து, பறவைகள் இருந்தது. இந்த மனிதன் ஏதேன் தோட்டத்துல ஒரு பெரிய ஜாதி, ஆளுகிறவன். ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகையை இழந்தான். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்த போறேன். எப்படி? எதுக்கு? ஆளுகிறவனாய். கடந்த வருஷத்துல சில காரியம் ஆள வேண்டிய உங்களை ஏதோ ஒன்று ஆண்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாவ பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை ஆளுகை செய்ய தேவன் விரும்பல. வேதத்துல சொல்லியிருக்கு, நீ அவர்களை ஆளுவாய், அவர்களோ உன்னை ஆளுவதில்லை. நீங்களும் நானும் ஆளுகிற ஜாதி, அடிமைகள் அல்ல. ஒரு காலத்துல அடிமைகளா இருந்தோம். அடிமையா இருந்த உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஆளும்படி அழைத்திருக்கிறார். ஆளுகை இழந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஆளுகை இழந்து போய் வந்திருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கன்வென்ஷன்ல உங்களை ஆளுகிறவளாய் மாற்ற போகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஆளுகிறவனாய் மாற்றி. ஆசீர்வாதம் அடிமைக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆளுகிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். உன்னை ஆளுகிறவனாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உங்க பெயர் கடந்த நாட்கள் அவமானப்படுத்திருக்கலாம். அவமானப்படுத்துறதுக்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய பெயரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பரலோகம் சொல்லுது, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உங்க பெயரை இந்த வருஷத்துல பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இயேசு நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தணும், அதோட விருப்பம். நம் மூலமாய் அவர் மகிமைப்படணும், நம் மூலமாய் மகிமைப்படணும். உங்க மூலமாய், என் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி இருப்பீங்க?
ஆசீர்வாதம் எப்படி இருப்போம்? வேதத்தில் எழுதியிருக்கு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்க கிராமத்தில் இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க, பட்டணத்தில் இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீங்க வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க, தொழிலாளியா இருந்தாலும் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க, முதலாளியா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. தொழிலாளியோ முதலாளியோ ஏழையோ பணக்காரனோ நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிக்கிறவங்க, உங்களை வாழ்த்துறவங்க, உங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்க, உங்களோட ஐக்கியமா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறத பாப்பீங்க. அல்லேலூயா. வேதத்தில் எழுதியிருக்கு, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம். போத்திபார் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன் அல்ல, ஆனா போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்படும் காரணம் யாரு? ஒரு யோசேப்பு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, யோசேப்புக்கு வேலை கொடுத்த போத்திபார் ஆசீர்வாதமா இருந்தான். நீங்க வேலை செய்யற கம்பெனி, நிறுவனம் உங்களால உயர்த்தப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போற இடம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை, உங்களை சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீங்கள் நானும் யாரையும் சபிக்கும்படி அழைக்கப்படல, ஆசீர்வாதத்தை கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வீட்டில் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம், ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தை சொல்லுங்க. பாத்திரமா இருந்தா அங்க போகும், இல்லைன்னா யாருக்கு வந்துடும்? அபாத்திரமா இருந்தா யாருக்கு வந்துடும்? உங்களுக்கு தான் வரும். ஆசீர்வாதத்தை விதைங்க, ஆசீர்வாதத்தை அறுக்க போகிறோம். அல்லேலூயா. சபிக்கிறது தேவனுடைய வேலை, ஆசீர்வதிக்கிறது நம்ம வேலை. அல்லேலூயா. யாரையும் சபிக்கும்படி அழைக்கப்படலை. கடந்த வருஷத்துல சில நேரம் நீங்க கடந்து போன பாதையில வாயை திறந்து யாரையும் சபிச்சிருக்கலாம், சபித்திருக்கலாம், நமக்கு துரோகமே பண்ணியிருக்கலாம், நமக்கு கேடே பண்ணியிருக்கலாம், நஷ்டமே பண்ணியிருக்கலாம். சபியாதிருங்கள், ஒருவனையும் சபிக்காதுங்க. ஆண்டவர் சொல்ற, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நீ சபிக்காத. அதை தான் இயேசுப்பா சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு. இந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் அங்க சொல்றார். உன்னை வலது கணத்துல அடிக்கிறானா மறு கணத்தை காட்டு. அப்படின்னா என்ன? உன்னை சபிக்கிற, உன்னை அடிக்கிறவனை நான் பார்த்துக்கிறேன், அடியை வாங்கிட்டு போ. ஒரு பட்டணத்துல துரத்துறாங்களா, அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது தட்டி காலை தட்டி விட்டுட்டு போ. இந்த பட்டணத்துக்கு ஒரு நாள் வரப்போகுது நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு நாள் அது கணக்கு கொடுக்கும். உன் கணக்கு வேற, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். பல ஊழியத்தின் நிமித்தம், பல காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கலாம். இல்ல, இந்த ஆண்டுல ஓட போறோம், வேகமா செயல்பட போறோம், ஆசீர்வதிக்க போறோம், அநேகரை ஆசீர்வதிக்க போறோம். குடும்பங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை சபிச்சிராதுங்க. எந்த சூழ்நிலையிலும் வாய்களை திறந்து, சில பிரச்சனை வந்துட்டுனா உருப்படவே மாட்ட, நாசமா போயிருவ, செத்துப்போ, தொலைந்து போ, எரும மாட, என்னெல்லாமோ வாயில வராத வார்த்தைலாம், இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம். சில ஆட்கள் பேசுவாங்க, என்ன பிரச்சனாலும், பிள்ளைகள் எந்த தவறு பண்ணாலும் பிள்ளைகளை சமத்து, நல்லா பரவாயில்லம்மா இப்படி பேசுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, சின்ன தவறு தான் இருக்கும், ஓங்கி ஒரு அடி கொடுக்கறது இல்லாம ஒரு 2 ஜம்ப் பண்ணி கீழே விழுற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அந்த வேகத்துல ஒரு குத்து, ஒரு அடி, இப்படிலாம் வேகமா நடத்துற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆசீர்வதிங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளையா வருவான், அவன் ஆசீர்வாதமா வருவான், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் உயர்த்தப்படுவான், அவன் ஆசீர்வாதமா வருவான். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த காரியத்தெல்லாம் சொல்றாரு, நீ அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. சொன்னபடி புறப்பட்டு போனோம். இப்ப நம்ம போறோம், கேட்டுட்டோம், வசனத்தை கேட்டுட்டோம், இப்படி போறோம். ஆசீர்வாதமும் இருக்கு, நித்திய ஜீவனும் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கும் போது ஒரு கட்டளையை சொல்றார். சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க வாசிப்பீங்கன்னா முதல் வசனத்தில் எழுதியிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஒரு தேசத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஊரை வைக்கல, ஒரு சின்ன வீட்டை வைக்கல. எதை வச்சிருக்கிறாரோ? தேசத்தை வச்சிருக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கிற
வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. தேவன் மகா பெரியவர். அவர் சொல்ற, நான் உனக்கு எதை வச்சிருக்கிறேன்? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இந்த தேசத்தை நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. இந்த தேசத்தை நான் உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். நம்புறீங்களா? எதை ஆபிரகாம் சொல்லிட்டு போயிட்டாரு, அவருக்கு என்ன நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதத்துல சொல்லிட்டு, நீங்கள் கிறிஸ்துவன் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகள். கலாத்தியர் 3:27, 28, 29 வசனங்கள் எழுதியிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவன் உடையவர்களானால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததினா என்ன? ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அடுத்த சந்ததிக்கு பாஸ் பண்றான். ஈசாக்கு, அது சந்ததியா வருகிறது. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து இயேசு. இயேசுவின் மூலமாய் ஒவ்வொரு நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எங்க? யாரோ ஒருத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உன் தேசத்தை, உன் இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு. 3 காரியம் வேகமா இந்த வருஷத்துல புறப்பட்டு போக போறோம். 3 காரியத்தை விட்டுட்டு போவோம். அநேக காரியத்தை எடுத்துட்டு இருக்கிறோம். 3 காரியத்தை விடுவோம். ஒண்ணு என்ன? தகப்பன் வீட்டை விட்டுருங்க. தகப்பன் வீடு. தகப்பன் வீடுனா என்ன? நம்ம பிறந்த வீடு, பிறந்த வீடு. நம்முடைய ஒரு மனிதன் பிறந்த வீடு எப்படி? நீங்க பிறந்த வீடு, உங்க அப்பா அம்மா, நம்ம பிறந்த வீடு எப்படி அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம்? அல்ல நம்ம குடியிருக்கிற வீட்டில் எப்படி இருப்போம் அப்படின்னா, நீங்க ரொம்ப இயல்பா இருப்பீங்க, ரொம்ப கேஷுவலா இருப்பீங்க. அங்க போயிட்டு உங்க அப்பாட்ட போய், அப்பா நான் இந்த ஃப்ரிட்ஜை திறக்கலாமா, கொஞ்சம் ஃபேன் போடலாமா, கொஞ்சம் ஏசி போடலாமா, பெட்ல படுக்கலாமா, இப்படிலாம் கேட்க மாட்டோம். பெட்ல படுப்போம், ஃபேனை போடுவோம், லைட்டெல்லாம் போடுவோம், சாப்பிடுவோம், குடிப்போம், எல்லாம் செய்வோம், இயல்பா இருப்போம். இதை போல சில பாவங்கள் தகப்பனுடைய பாவம், தகப்பன் மூலமாய் வந்தது, பெற்றோர்கள் மூலமாய் வந்தது, முன்னோர்கள் மூலமாய் வந்தது, ஆதாமின் மூலமாய் வந்தது, தோற்று போன மனிதர்கள் மூலமாய் நமக்குள்ளாக காணப்படுகிற ஜென்ம சுபாவம். அதுதான் தகப்பன் வீடு. இந்த தகப்பன் வீட்டை என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். சொல்றார், தகப்பன் வீட்டை விடு. இந்த ஆபிரகாமுக்கு ஒரு அப்பா இருந்தார், தேராகு. அந்த தேராகுடைய பின்னணி வேற, அந்த தேராகுடைய குணாதிசயங்கள் வேற. அந்த குணத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் உனக்கு அப்பா, அவரை அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஒரு அப்பா, பரலோக தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறார். நான் உனக்கு அப்பா. அந்த பழைய அப்பாவை நீ விடு. பழைய அப்பாவுடைய குணத்தை உள்ள வச்சிடாது. அதை அறிக்கை செய்து விட்டுரு. அதை கொஞ்சம் இயல்பா பொறுமையா பார்ப்பீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம. எதை வச்சு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த தகப்பனுடைய நடவடிக்கைகளை வைத்துதான் சொல்றாங்க. அப்பாவுக்கு பிள்ளை, நமக்கு அந்த அப்பாவுக்கு பிள்ளைய தப்பாம பிறந்தது, எப்படியோ பிறந்துட்டோம், அவர் தான் அப்பா, மாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் அவர் தான் அப்பா. ஆனா இன்னொரு அப்பா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அப்பாவோட பிள்ளைய வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய பழைய சுபாவங்களை அறிக்கையிட்டு விடுங்க. கொஞ்சம் யோசித்து பொறுமையா பார்த்தீங்கன்னா தான் அந்த தகப்பனை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த இனத்தார், இனத்தை போன்ற சில பாவம், இனத்தார், சொந்தக்காரங்கள், சொந்த பந்தங்களை போல இருக்கிற சில குணாதிசயங்கள், அது எப்பவுமே இருக்காது. சொந்த பந்தங்கள் நம்ம வீட்டை தேடி எப்பவுமே வரமாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, எப்பவாது சில சொந்த பந்தங்கள் வந்தாங்கன்னா, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொல்லுவோம், இந்த ஆள் எங்க வீட்டுக்கு வந்தான், வீடு 2ஆ மாறிட்டு, வீடு 1 இல்லாம ஆயிட்டு, வீட்டை நாசப்படுத்திட்டான், அப்படிதான் சொல்லுவோம். சில பாவங்கள். அந்த உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். சிலர் ரொம்ப நல்ல ஆட்கள், ரொம்ப நல்லவங்க, ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபங்க்ஷனுக்கு போனா மட்டும் தண்ணி சாப்பிட்டுருவார், வெளியில தண்ணியில சாப்பிட மாட்டார். ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போனா என்ன பண்ணிடுவாரு? தண்ணி சாப்பிடுவாரு. இங்க போனா அதை பண்ணுவாரு, அங்க போனா அதை பண்ணுவார், இங்க இருக்கும்போது இதை பண்ண மாட்டாரு. சொந்தக்கார மாதிரி ஏதாவது வந்து போகிற சில பாவங்கள். கடந்த ஆண்டுல இப்படிப்பட்ட காரியங்கள். சில சொந்த பந்தங்களோடு உறவுல இது ஜாதிகளோடு கூட கலவாது, தனித்து வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டியவங்க, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். எங்கேயோ கலந்து சொந்த பந்தங்களோடு நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த அனுபவத்தெல்லாம் விட்டு தனித்து வாசம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜாதிகளோடு கலவாது. அந்த அப்படிப்பட்டு இருக்கிற குணாதிசயங்களை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அடுத்தல சொல்லி தேசத்தை விட்டுட்டு போ. தேசத்தை விட்டுரு. நீ இதுவரைக்கும் இருக்கிற தேசம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம இருக்கிற சூழ்நிலை. மனிதர்கள் எப்பவுமே தான் வீட்டை பார்க்க மாட்டோம், அடுத்த வீட்டை தான் பார்ப்போம். எப்பவுமே இது ஒரு இயல்பு மனிதனுக்கு. எப்பவுமே அது இயல்பான ஒரு காரியம். ஒரு உண்மையான தேவ பிள்ளை மட்டும்தான் கர்த்தரை பார்ப்போம். கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டான்னா சுத்தில தான் பார்ப்போம், பக்கத்துல பார்ப்போம். அந்த சோதம் பார்த்த மாதிரி தான், அப்படி லோத்து பார்த்த மாதிரி தான். சோதம் பட்டணத்தை எப்படி பார்த்தான்?
அங்கேயே தான் பார்க்குறோம். ஓ, நான் இருக்கிற இடம் வறட்சியா இருக்கு, அது ரொம்ப செழிப்பா இருக்கு. இப்போ செழிப்பை தேடி போகிற அநேகர் இருக்கிறாங்க. தேசத்தை பார்த்து போட்டு ஆண்டவர் சொல்லுகிறேன், நான் உனக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்கிறேன், நீ இந்த தேசத்துல வாழும்படி அழைக்கப்படலை. நாம் பல நேரத்தில் நம்ம சில தேசத்தை போனோன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோம். அங்கே போயிடணும், எப்படியாவது யூஎஸ் போயிடணும், அமெரிக்கா போயிடணும், கனடா போயிடணும், அப்படி யூகே போயிடணும் அப்படின்னு பிரயாசப்படுறவங்களுக்கு நல்லது. கர்த்தர் அதை காட்டிலும் ஒரு பெரிய நல்ல தேசத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டுல நல்ல தேசத்துக்கு கொண்டு போவார். இந்த பூமியிலையும் சரி, அவர் பரலோகத்தில் நமக்கு ஒரு நல்ல தேசத்துக்கு நம்மை கொண்டு போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பூமியிலே ஒரு நல்ல தேசத்தை நமக்கு வைத்திருக்கிறார். உங்களை குறித்து உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு ஒரு பெரிய தேசமான விஸ்தாரமான ஒரு எல்லையை வைத்துதான் இந்த கன்வென்ஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நிரப்புவார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. எவ்வளவு நல்ல உள்ள பாருங்க. பட்டினியா அனுப்ப மனசு இல்லை. நம் சோர்ந்து போவது அவருக்கு விருப்பம் இல்லை. நம் களைப்படைந்து அவர் விருப்பம் இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கப்படி வாக்கு பண்ணி அனுப்புகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் ஒரு விஷயம், எச்சரிப்பு, கட்டளை, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போ, உன் இனத்தாரை விட்டு வெளியே போ, உன் தேசத்தை விட்டு வெளியே போ. சில விஷயங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் நாம் விட்டுவிட இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அனுக்கிரகங்கள் இந்த ராத்திரி வேளையிலே நம்மில் வல்லமையாய் இறங்க போகிறது. நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதிகளுக்கு உண்டு என்று வேதத்தில் திட்டவட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த ராத்திரி வேளையிலே, இந்த 3ஆம் நாளிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த ராத்திரி இங்கே இறங்க போகிறது. இந்த மைதான இந்த வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், எபேசியர் 1:4 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இந்த முன் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, எனக்கு உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில என்னை நோக்கி வர வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த ராத்திரி என்னிடத்தில் வர வேண்டும். இப்பொழுது நான் சந்தோஷத்தோடு புறப்பட்டு போக வேண்டும். இந்த உடைய ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். 3 நாட்களும் உடைய பாத்திர காத்திருந்தோம். நாங்கள் புறப்பட்டு போகும்போது நம்மை பட்டினியாய் தேவன் அனுப்பிவிட மனதில்லை, சோர்ந்து போக மனதில்லை. இந்த ராத்திரி வேளையில கிறிஸ்து இயேசு நம்மை எதற்காக அழைத்தாரோ, இந்த 3 நாட்கள் எதற்காக உட்கார வைத்தாரோ, எதற்காக வசனங்கள் கொடுத்தாரோ, எதற்காக பால் கேட்டச்சதோ, அந்த அனுக்கிரகங்கள் இந்த ராத்திரி வேளையில, அந்த ஆசீர்வாதங்கள் இந்த ராத்திரி வேளையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பும்படி எல்லாரும் கர்த்தரை சோத்திரமா, எல்லாரும் கர்த்தரை சோத்திரமா, வாயை தருங்க, எல்லாரும் கர்த்தரை சோத்துங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணி சோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, மகா பரிசுத்த நாமத்தை நாங்கள் வாழ்த்தி போற்றி மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உன்னத தேவன் அப்பா, எவ்வளவோ உயர்ந்த தேவன், வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்து மனுக்குல ரட்சிப்புக்காக தன்னையே ஈந்து கொடுத்த எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவர் கலாத்தியர் 3:10 எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த ராத்திரி வேளையில நம்முடைய ஜனங்களை வெறுமையாய் அனுப்பாமல், பட்டினியாய் அனுப்பாமல், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. அதுபோல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, பசி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசி பட்டினி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற மன்னாவை கொடுத்து எங்கள் நடத்துகிற தேவன் அப்பா, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், நீதி, ஆண்டவர் நேர், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களே பட்டினியாயிராதபடிக்கு ஆசீர்வதித்து அனுப்புவீராக ராஜா. ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். பாடல் பாடின பாடல் குளிர்காய் பாரத்தோடு ஜெபிக்க பாடல்கள் மூலமாக எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை ஆற்றி அந்த வரிகள் ஒவ்வொன்றிலும் எங்களை தேற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஆகாரம் செய்து 3 நாட்களும் தோன்ற பிள்ளைகள் மனப்பூர்வமாய் அன்போடு செய்து கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்த பொழுது அப்பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகளாக எங்களை வந்து அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் உபசரித்து நீங்கள் இங்கே எங்களுடைய ஆகாரத்துக்கு எல்லாம் எங்களை பரிமாறி அன்போடு நடத்துகிற பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் எங்களை தங்க வைத்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் வீடுகளை தந்து நாங்கள் தங்குவதற்கு வசதிகளை செய்து கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்துகிற தகப்பனே. இந்த மீட்டிங்கை அரேஞ்ச்
தேவனை சொல்ல வச்சு அக்கா ஜெபிக்கிறோம் மிகுந்த பிரயாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை ஆயத்தப்படுத்த கன்வென்ஷன் கூட்டங்களில் மகளை ஆஸ்வதிக்கணும், ரூபிக்கு ஆஸ்வதிக்கிறதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு குடும்பம் ஆஸ்வதிக்கணும், ஜஸ்டின் பிரதர் ஆஸ்வதிக்கணும், அவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். எல்லாருமே நம்முடைய கிருபை பூரம் விளங்கும்படி ஜெபிக்கிறப்பா. இதற்காக உதார்த்தமாய் காணிக்க கொடுத்த பிள்ளைகள், இதற்காக உழைத்த பிள்ளைகள், இதற்காக ஜெபித்த பிள்ளைகள், இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள், அழைந்த பிள்ளைகள், மியூசிக் போட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மின்சார வசதி செய்து கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே வாசித்து இசைக்கறி வாசியில் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை ஆஸ்வத்து கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். ஆமென்.